பிரேஸ் காட். ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? நோவா காலத்துல வெள்ளம் வந்ததா உங்க எல்லாருக்குமே தெரியும்ல. இந்த ஜலப்பிரயாணத்துக்கு பின்பு ஆண்டவர் நோவாடத்துல முதல் உடன்படிக்கையை செய்தாரு. அதுதான் அந்த வானவில் மூலமா அதை முத்திரையிட்டார்ல. அப்புறமா மோசையுடனும் கூட உடன்படிக்கை செய்தார்ல. அதான் அந்த 10 கட்டளைகள். அது யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்துல பார்க்கலாங்க. இது எல்லாவற்றையும் பார்க்கலாம். கடைசி உடன்படிக்கை என்னன்னு பார்க்கலாமா? ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே எந்த ஒரு பிரிவும் வராதபடி குமாரனையே பலியாக ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஏற்படுத்தினார். இயேசுவோட பிறப்பினால வரலாற்றையே மாற்றி விட்டதுல. இதுதான் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14-15 வசனம் சொல்லுது. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வது புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். பாத்தீங்களா? தேவனுக்கும் நமக்கும் இடையே எந்த ஒரு பிரிவும் வராதபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினாலேயே நாம தேவனுக்கு இணைக்கப்பட்டோம். அது மட்டும் இல்லாம அவர் மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்பதை பவுல் இங்க சொல்றாரு. எந்த ஒரு மனிதனாலையும் செய்ய முடியாதத தேவன் செய்து முடித்தார். நம்மள இந்த உலகத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டாருங்க. இன்னும் மேலும் பாவமான சேற்றில இருக்கேன் அப்படின்னு கவலைப்படாதீங்க. உங்களுடைய ரத்தத்தினால என்னை மீட்டெடுங்க அப்படின்னு கேட்டு நீங்க விடுதலை பெறுங்க. காட் பிளஸ் யூ.